21 பேர் உயிரை பலி வாங்கிய திருச்செந்தூர் கொடிமரம் பற்றிய கதை தெரியுமா? முன்னாடி காலத்துல எல்லாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல மாசி திருவிழாவே நடக்காது. ஏன்னா அப்ப அங்க கொடிமரமே கிடையாது. அதனால ஊர் பெரியவர்கள் கூடி கோவிலுக்கு கொடிமரம் அமைக்க ஏற்பாடு செய்யணும்னு பேசிக்கிட்டாங்க. உடனே ஆறுமுகம் ஆசாரி அப்படிங்கிறவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட கிளம்புறாங்க. திருச்செந்தூர் மந்தை கிட்ட ஒரு அம்மன் கோவில் இருக்கு. கொடிமரம் வெட்ட போறதுக்கு முன்னாடி அம்மனை வணங்கிட்டு போக நினைச்சாங்க. எல்லாரும் கோவில் வாசல்ல நின்னாங்க. ஆறுமுக ஆசாரி மட்டும் அம்மனை வணங்கிட்டு வர கோவில் கருவறைக்குள் போறாரு. அங்க அம்மனை பார்த்த ஆறுமுக ஆசாரி பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. காரணம், அம்மன் கண்ணுல இருந்து தாரை தாரையா கண்ணீர் வழியுது. ஏன் இந்த கண்ணீர்னு ஆசாரி அம்மனை கேட்க, அதுக்கு அம்மன் சொல்றாங்க, மகனே, கொடிமரத்தை கொண்டு வர போகும் உங்கள் அனைவரிலும் உன்னை தவிர மீது யாரும் திரும்ப போவது இல்லை. எல்லாரும் மடிந்து விடுவார்கள்னு சொல்ல ஆறுமுக ஆசாரி இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல கிளம்புறாரு. ஆனா அம்மன் சொல்றாங்க, மகனே, நீங்கள் செல்லும் வேலை தடைபடக்கூடாது. நான் சொன்ன விஷயத்தை அவர்களிடம் சொல்லக்கூடாது. இது ஆண்டவன் கட்டளைன்னு சொல்ல ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. விஷயத்தை வெளியில இருக்கிறவங்க கிட்ட சொன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். அதே நேரம் நம்மளை நம்பி வர்றவங்களை காப்பாத்தியே ஆகணும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சவரு திருச்செந்தூர் முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்புறாரு. களக்காடு அருகே இருக்கிற ஏர்வாடிக்கு போறாரு. அங்க சின்ன தம்பி மரக்காயர்ங்கிற மந்திரவாதி ஒருத்தரை பார்த்து தான் கொடிமரம் வெட்ட வந்த கதையை சொல்லி உதவிக்கு கூப்பிடுறாரு. சின்ன தம்பி மரக்காயர் மனைவி பாத்திமா பீவி அன்னைக்கு முன்தினம் பயங்கரமான கனவு ஒண்ணு கண்டாங்க. அதுல தன் கணவர் இறப்பது போல கனவு கண்டாங்க. அதுக்கு பயந்துட்டு தன் கணவரை எங்கேயும் போக கூடாதுன்னு தடுத்தும் சின்ன தம்பி மரக்காயர் மனைவி பேச்ச கேட்காம ஆறுமுகம் ஆசாரி குழுவுடன் சேர்ந்து களக்காட்டு மலைக்கு போறாரு. அங்கதான் அந்த பயங்கர சம்பவம் நடக்குது. அது என்னன்னு 2ஆம் பகுதியில பார்க்கலாம்.